அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்தால் மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகள் சாதகமான சூழலையும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகின்றன. ஆனால் அதில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு நட்சத்திர பயிற்சி, சனி நட்சத்திர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, புதன் பயிற்சி என கிரகநிலைகளில் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அவை நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ராசியின் அதிபதியான சந்திரன் நன்மை தீமை கலந்த அமைப்பில் வலம் வருவதால் சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளும் எதிர்பாராத சின்ன சின்ன சிக்கல்களும் வருவதற்கான சூழல் உண்டு. ஆனால் உறுதியாகவே மற்றவர்களின் ஆலோசனையை முழுமையாக உதறித்தள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுத்த முயற்சி செய்யும் போது நாம் நேரத்தை விரயமாக்காமலும் அதே சமயம் வளர்ச்சிக்கான எளிய வழிகளையும் கண்டறிந்து திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொண்டு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உறுதியாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன். ஏனென்றால் இந்த மாதத்தில் மற்ற கிரகநிலைகள் அனைத்துடனும் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சங்கடம் நிறைந்த தருணமாக இருந்தாலும் அதில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள போகிறார். அதற்காக முன்கூட்டியே தேவைப்படக்கூடிய அளவிற்கு பணம், படக்கூடிய அளவிற்கு உணவு, தண்ணீர் போன்றவற்றை எடுத்துக்கொள்கிறாருங்க. ஆனால் அவர் திட்டமிடக்கூடிய பகுதியில் நடுவில் ஒரு பாலைவனம் வருகிறது. அந்த பாலைவனத்தை கடப்பதற்காகவே அவர் மிக நுட்பமாக பல திட்டங்களை மேற்கொள்கிறார். எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் அதைவிட அதிகமாகவே எடுத்துக்கொள்கிறார். உணவு என அனைத்தையும் பாலைவனத்தை கடப்பதற்கு மட்டும் அதிக கவனத்துடன் எடுத்துக்கொள்கிறாருங்க. ஏனென்றால் அங்கு உணவுப் பொருட்கள் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. எனவே அவர் திட்டமிட்டு அந்த பயணத்தை மேற்கொள்கிறார். அப்படி பாலைவன பகுதியில் நுழைகிறார். நுழைந்தவுடன் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அப்படி அதிகமாக இருப்பதால் அவர் திட்டமிட்டதை காட்டிலும் உணவுப் பொருள் விரைவாக தீருகிறது. தண்ணீரும் முற்றிலுமாக முடிந்து விடுகிறது. பாலைவன பகுதியை கடப்பதற்கு முன் அவருக்கு அனைத்து தண்ணீரும் தீர்ந்து விடுகிறது. அவருடைய உடலில் இருந்த ஆற்றல் மொற்றமும் வெளியே சென்று விடுகிறது. நடப்பதற்கு கூட ஆற்றல் இல்லாமல் தண்ணீர் எங்காவது கிடைக்குமா என்று பார்க்கிறாருங்க. அப்படி போது தூரத்தில் ஒரு வீடு ஒன்று தெரிகிறது. உடனே அங்கு செல்லலாம் என்று அவர் வேகமாக செல்கிறார். அங்கு சென்று கொண்டிருக்கும் போது இந்த வீட்டிற்கு வெளியே ஒரு அடிபம்ப் இருக்கிறது. அந்த அடிபம்பை பார்த்தவுடன் அதில் தண்ணி வருமா என்று பல முறை முயற்சி செய்கிறார். அதில் இருந்து வெறும் காற்று மட்டும்தான் வருகிறது. அவர் பல முறை முயற்சி செய்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. சரி, உடனடியாக அந்த வீட்டிற்குள் சென்று பார்க்கலாம் என்று அந்த வீட்டிற்குள் நுழைந்து பார்க்கிறாருங்க. அப்போது ஒரு மிக பெரிய பாட்டிலில் தண்ணீர் நிறைய இருக்கிறது. அதை பார்த்தவுடன் நம்மளுடைய தாகத்திற்கு தீர்க்க தண்ணீர் கிடைத்து விட்டது என்று அந்த பாட்டிலை எடுக்கிறார். அந்த பாட்டிலுக்கு கீழ் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. என்னவென்றால், இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீர் உங்களுடைய தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யாது. எனவே இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியில் இருக்கக்கூடிய அடிபம்பில் கொட்டி அதற்கு பிறகு அந்த தண்ணீரை இறைக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று எழுதியிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு குழப்பம். இந்த தண்ணீரை குடித்து இப்போவே தாகத்தை தீர்த்து கொள்ளலாமா, அல்லது அந்த பாட்டிலின் கீழ் எழுதியிருக்கிறபடி இந்த வாசகத்தின்படி முயற்சி செய்யலாமா என யோசிக்கிறார். ஒருவேளை அந்த தண்ணீரை அந்த
பம்பில் கொட்டி இறைத்தாலும் தண்ணீர் வரவில்லை என்றால் என்ன செய்வது என்ற யோசனையும் இருக்கிறது. அப்போது அவருக்கு 2 சிந்தனையாக மனம் இருக்கிறது. இது போன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் இதை செய்யலாமா வேண்டாமா, இதனால் இவ்வளவு பெரிய இழப்பு வருமா என்ற பல சூழல்கள் வரலாம். ஆனால் இந்த நேரத்தில் தான் மற்றவர்களுடைய ஆலோசனை என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ஆலோசனை கூறக்கூடிய நபரின் தன்மையையும் அறிந்து அதனை உண்மையை தன்மையை உணர்ந்து செயல்படுத்த முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த நபரும் அதுபோன்றுதான் அந்த ஆலோசனைப்படி முயற்சி செய்யலாம் என்று அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீர் அனைத்தையும் வெளியில் இருக்கக்கூடிய பம்பில் கொட்டுகிறாருங்க. கொட்டியதற்கு பிறகு முயற்சி செய்கிறார். ஒரு முறை முயற்சி செய்கிறார், தண்ணீர் வரவில்லை. 2, 3 என முயற்சி செய்கிறார். 4வது முறை ஒரு துளிர் தண்ணீர் வெளியே வருகிறது. அடுத்து 5, 6 என முயற்சி செய்யும் போது தண்ணீர் நிறைய வர ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு தேவையான அளவிற்கு நீரை இறைத்து குடிக்கிறாருங்க. குடித்தது மட்டுமல்லாது தனக்கு தேவையான அளவிற்கு பாட்டில்களில் நிரப்பிக் கொள்கிறார். அதை நிரப்பியது மட்டுமல்லாது மீண்டும் இந்த வீட்டில் இருந்து எடுத்த பாட்டில் முழுமையாக அந்த தண்ணீரை நிரப்பி அதே இடத்தில் கொண்டு போய் வைக்கிறாருங்க. அப்படி வைத்து விட்டதற்கு பிறகு நாம் இப்போதெல்லாம் கூகுள் ரேட்டிங் என்று ஒரு நிறுவனத்தையோ அல்லது பயன்படுத்தக்கூடிய பொருட்களையோ பற்றி விவரம் கொடுக்கிறோம் இல்லையா, ரிவ்யூ செய்கிறோம் இல்லையா, அதுபோன்று வரும் அந்த வாசகத்திற்கு கீழ் ஒன்றை எழுதுகிறாருங்க. இது நன்றாக வேலை செய்கிறது என்று எழுதிவிடுகிறாருங்க. ஏனென்றால் அவருக்கு பின்னால் யார் வந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். இது போன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரன் மட்டுமல்ல, ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாய், சனி என பல கிரக நிலைகள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானமாகிய 12இல் இருக்கிறாருங்க. நிம்மதிக்கு உரித்தான இடமாக 12ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. விரய செலவுகள் இருந்தாலும் முழு சுபகிரகமான குரு இருப்பதால் அங்கு சுப விரயங்களாக நிறைவாக அமையும். எனவே உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சுப விரயம் ஏற்படும். நீங்கள் நினைத்தபடியே உங்களுடைய பெயரிலோ அல்லது உங்களது மனைவி பிள்ளைகளுடைய பெயரிலோ அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் குருவுடன் இணைகிறாருங்க சுக்கிரனும் மிக வலுவாக விரயத்தில் இருந்து குரு பகவானுடன் இணைகிறார் லாபஸ்தானத்தில் இருந்து. எனவே நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. ஏனென்றால் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். 3ஆம் நபர் தலையிட்டால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளும் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து விரயத்தை வெளிப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்த சூழலில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவும் நிறைவாகவும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே முன்னேற்றம் நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுக்கிரனும் இணைந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டு. இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க சுக்கிரன். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாக மாறுவதோடு நீங்கள் நினைக்கக்கூடிய வளர்ச்சிக்கான அனைத்து பணிகளையும் இந்த தருணத்தில் முன்கூட்டியே உணர்ந்து சிறப்பாக செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் ஆலோசனையையும் ஏற்று அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொள்வதால் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் அபாரமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8
மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சாதகமான சூழலில் திருக்கணிதத்தின்படி 9ஆம் இடத்தில் முழுமையாக வலம் வருகிறார். ஆனால் வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் இறுதியில் இருக்கிறார். இந்த இரு அமைப்புகளுமே கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சக்திக்கு மிஞ்சிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வகையில் சனியினுடைய அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி முழுமையாக 9இல் அமர்ந்து பாக்கியஸ்தானத்திற்குரிய நற்பலன்களை அள்ளி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். வாக்கியத்தின்படி பார்த்தாலும் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் அஷ்டமாதிபதியான சனி இருப்பது நிறைவாக உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வெறுப்பை மட்டும் சந்தித்து வந்த சூழலில் இனி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பமும் இனி நிறைவாக கிடைக்கும். பல இடங்களில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் வேலை வாய்ப்பு கிட்டுங்க. நீங்கள் விரும்பியபடியே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் ராகுவுடனும் இணைந்திருக்கிறார். வாக்கியத்தின்படி திருக்கணிதத்தின்படி ராகு மட்டும் தனித்து அஷ்டமத்தில் இருக்கிறார். ராகு அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்புதான். எனவே சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று சாதகமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. கேது எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீக்கக்கூடிய வகையில் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். பண ரீதியான பொருளாதார ரீதியான சிக்கல்களும் கட்டுக்குள் இருப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் உண்டு. ஆனால் ராகுவின் அமைப்பும் சனியின் அமைப்பும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். முழுமையாக சனியின் அமைப்பு பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு சில நன்மையை உருவாக்கினாலும் கூட ராகு முழுமையாக அஷ்டமத்தில் இருப்பதால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். ஏனென்றால் கடைசி நேரத்தில் கூட தாமதத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் முழுமையாக வலம் வருகிறார். எனவே அனைத்து வகையான பணிகளிலும் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இந்த உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதோடு கால்நடை வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த பணிகளிலும் விளையாட்டுத் துறையிலும் சாதிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விரைவாக உண்டு. மருத்துவத்துறை, ஆசிரியர் துறை என பலவற்றில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். அதே போன்று புதனும் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். எனவே இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகம் தனஸ்தானத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் கிடைப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நன்மையும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் முதன்மையாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அலைச்சல், கவலை, குழப்பம் போன்றவை உறுதியாக விலகும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.